இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள திருப்பூர் வேட்பாளர் சுப்பராயன், நாகை வேட்பாளர் செல்வராஜ், மதிமுக சார்பில் திருச்சியில் போட்டியிடும் துரை வைகோ ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திருப்பூர் தொகுதியுடைய வேட்பாளர் சுப்பராயன், அதே போல நாகப்பட்டினம் தொகுதியுடைய வேட்பாளர் வை செல்வராஜ் ஆகியோர் தற்போது முதலமைச்சரை சந்தித்து அறிவாலயத்தில் வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அதே போல மதிமுக சார்பில் திருச்சி தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட துரை வைகோ அவர்களும் தற்போது முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய வேட்பாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து அறிவாலயத்தில் வாழ்த்து பெற்று வரும் சூழலில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக சேர்ந்த வேட்பாளர்கள் தற்போது வாழ்த்து பெற்று வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை திருப்பூர், நாகை என கடந்த முறை ஒதுக்கிய அந்த 2 தொகுதிகளே ஒதுக்கப்பட்டது. மதிமுகவை பொறுத்தவரைக்கும் திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்களும் முதலமைச்சரை வாழ்த்து பெற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக காங்கிரஸ் தொகுதியில் அறிவிக்கப்பட இருக்கிற வேட்பாளரும், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அறிவிக்கப்பட்ட வேட்பாளரும் தொடர்ச்சியாக முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்த வேட்பாளர்களான இருவரும், அதே போல மதிமுகவில் அறிவிக்கப்பட்ட ஒருவரும் தற்போது முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார்கள். தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் அறிவித்த ஒவ்வொரு வேட்பாளரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.